பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ண போறோம் கைஸ். கையில ஆகாசம் கொண்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. கண்ணாடி போட்டா டோரிமான் மாதிரி இருக்கேன்னு ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனாலேயே இதுதான் கைஸ் என்னோட பிஃபோர் ஹேர் கட். அது இப்படி தான் முடியிருந்தது. வரமாட்டேன்ருச்சு லாங் லேயர்ஸ்க்கு. ஸோ ரொம்பவே ட்ரை பண்ணி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு வந்துருச்சு அந்த கேர்ள்ஸுங்கிறது தலையில். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ராகுல் அண்ட் ரித்தி. ஸோ இன்றைக்கி இதை பற்றியான ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்ணு சரியில்லை, அதுக்காக ஐ டெஸ்ட் ஃபெஸ்டிவல் பண்ண போகிறோம். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்ன, நம்ம ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம் கைஸ். கையில ஆகாசம் கொண்டு வந்த எங்க அம்மாட்ட எப்படியோ பர்மிஷன் வாங்கியாச்சு நம்ம ஹேர் கட் பண்றோம். இதுகளா பேசி இதுகளா முடிவு பண்ணிக்கிதுங்க, எங்க போய் முடிய போதும். ஸோ இன்னைக்கு அதான் vlog பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான வாங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற ஃபாலோ பண்ணாத போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் பஸ் ஸ்டாப் 9:30 கிட்டே வந்துட்டோம் கைஸ். ஆனால் பஸ்ஸு வர மாதிரியே இல்லை, எல்லாருமே டயர்டாக இருந்தால், இன்க்ளூடிங் அந்த நாய் கூட டயர்ட் ஆயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸு 10 மணிக்கு வந்து சேர்ந்துச்சு, அதை ஏறிட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம வந்து கிளினிக் கால் பண்ணி பார்த்தா அங்கே கிளினிக்கே இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துக்கிட்டோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. நம்ம ராகுலுக்கு ஃபீஸ் பே பண்ண இது முடிச்சுட்டு நம்ம வந்து கண்ணாடி மாற்ற போவோம். எனக்கு வெளியே தான் இருக்குது, அந்த கடையை நீ ஓப்பன் பண்ணல, ஓப்பன் பண்ணி போய் வாங்க. அந்த குதிப்பாரு இந்த கிரே கலரு. 5 minutes later. என்னோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப தலைவலிங்கிறதுனால சரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே புது கடையே வந்துருச்சு. 8 மாதமாக அந்த அதே வழியில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் எடுத்தது கூட தெரியல. சரி நான் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ கண்ணாடி போட்டால் டோரிமான் மாதிரி இருக்கேன்னு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனாலேயே நான் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியை நம்ம கண்ணாடி சூஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து பை 1 get 1ங்கிறதுனால சரி இந்த நான் வச்சுட்டு அப்பாவுக்கு வந்து இதே மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டோம். பார்லருக்கு அங்கே வந்து படிக்கட்டு ஏற கொஞ்சம் மனசில் ஒரு மரண பீதி. ஏன்னா முடி ஃபுல்லாக பெருசாக வளர்த்துட்டோம், திடீர்னு கட் பண்ண ரொம்ப ஷார்ட் ஆயிருமோ இல்லை. ஆனால் கட் பண்ணி தான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்பிளிட் டைம்ஸ் அதிகமாக இருக்குது, எண்டில் ரொம்ப ட்ரைனஸ் இருந்துச்சு. சரி கட் பண்ணிடுவோங்கிற ஒரு மன உறுதியோடு நம்ம வந்து கடையில் போனோம். இதுதான் கைஸ் என்னோட பிஃபோர் ஹேர் கட். அது இப்படி தான் முடியிருந்தது இந்த குடும்பத்தில். நான் ஏறி தவுந்துக்கிட்டு இருந்து இந்த சோஃபாவில் ஏறது கொஞ்சம் ஹைட் பிரச்சனைனால கொஞ்சம் இல்லாதனால உட்காந்துருந்தேன். நான் பேசினாலும் இல்லையா அந்த அக்கா கூட வந்து எங்கள் அம்மா பேசின்னு பேசிகிட்டு இருந்தாங்க, அம்மா பாட்டி. நான் தூங்கிட்டு அவங்க மசாஜ் பண்ணேன். ஆக்சுவலி 2 டைம் ஹேர் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. கொஞ்சம் லென்த் அதிகமானனால கொஞ்சம் ஃப்ரிஸினஸ் எல்லாமே இருந்ததுனால 2 டைம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டயர்லேயே நான் தூங்கிட்டேன். ஹேர் கட் பண்ண உட்காந்துட்டு அவங்களும் ரொம்ப பொறுமையாக என் முடி ஹைட்டுக்கு அவங்க எட்டவே இல்லை, அவங்க எட்டி நின்றுலாம் பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜென்டலாக பேசினாங்க, சர்வீஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீ கடைசியாக பார்ப்பீங்க அது எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலி. எனக்கு ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்புறம் ப்ளோ ட்ரையர் வச்சுட்டு எனக்கு கேர்ள்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரைட் ஹேருங்கனால அது கேர்ளே வரமாட்டேன்ருச்சு லாங் லேயர்ஸ்க்கு. ஸோ ரொம்பவே ட்ரை பண்ணி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு வந்துருச்சு அந்த கேர்ள்ஸுங்கிறது தலையில். 5 minutes later. ஒரு
வழியாக ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். நம்ம வந்து 2 hours ஆச்சு என்னோடய ஹேர் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அது எனக்கு கேர்ள்ஸ் நிற்கவே இல்லை சுத்தமாக. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்தால எப்படியோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அளவுக்கு வச்சுட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் முடி ஷார்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் வெளியே போய் அரோமாவில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு நான் அந்த பிஸ்தா மில்க்லாம் குடிச்சிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப போர் அடிச்சது. அப்புறம் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா திருப்பூர் பாட்டி வீட்டுக்கு போயிடலான்னு. ஸோ என்ன பண்ணுறது, திருப்பூருக்கு போகலான்னு திருப்பூர் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி எனக்கு வயிறு வலி எதுனால எனக்கு முடியாமல் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா. இல்லை எங்கள் பாட்டி வேறு ஃபோனை தட்டி விட்டு செதறி இருக்கு ஃபோனு. எப்படியோ பிடிச்சிட்டு மேனேஜ் பண்ணி. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அம்மாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். கொள்ளுப்பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு என்னென்னா திருப்பூருக்கு வந்திருக்கோம் கைஸ் அதுக்குள்ளே. ஸோ இங்கேருந்து திருப்பி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு மேபி ஒரு 6 மணி ஆயிரும். சரி போகும் கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு காட்டுறேன். அங்கே இதுக்குள்ளே தான் போகணும். இப்படி பழமை மாறாத வீடுகள். அவங்க உள்ள போகலாம். மேலே இருந்து பார்த்தா தெரியும், நம்மளுக்கு உள்ள ஒன்றும் தெரியறதில்லை. அங்கேருந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பசி எடுக்க இருந்துச்சு. அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் தான் இந்த தட்டு வடையெல்லாம் சாப்பிட்டோம். அண்ட் இந்த நொறுக்கல்னு வந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அதை வந்து பார்சல் தான் வேண்டியது, சிந்தாமணி நொறுக்கல்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் பேசுறதுக்கும் வீடியோக்கும் சம்மந்தம் இருக்காது, ஏன்னா நான் வீடியோ எண்டு கார்டு எடுக்கல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், ஆளுங்க ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணணும்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க, ஃபாலோ பண்ணுங்க. போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய் गाइस. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.